நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாப்பிடு. வெக்கமா இருக்குடா, வெக்கமா இருக்கு. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தப்போ பெருமைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ரெண்டு பேரும் ராமர் லக்ஷ்மணர் மாதிரி வருவீங்கன்னு சந்தோஷப்பட்டேன்டா. பிறந்த ஊரை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதுக்காக? ஊர்ல எல்லாரும் என்ன பாசத்தோட கங்காணியார் கங்காணியார்னு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதுக்காக? இங்க வந்து மந்திரமூர்த்தியார்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேனே. எதுக்காக? உங்களுக்காக தான்டா, உங்களுக்காக தான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். ஏன்டா அப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகறீங்க? டேய், என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட எதுக்காக நீ பணம் வாங்கிட்டு போற, என்ன செலவு உனக்கு நான் கேட்டிருக்கேனா? நீ எங்க போற, யார் பின்னால போறன்னு உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேனா? மாத்தி மாத்தி ஒருத்தர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்னடா இவனை குறை சொல்ற? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான், ஒரு பொண்ணை காதலிக்கிறா, அவ காலிலேயே விழுந்து கிடக்குறான்னு. நீ என்னடா அண்ணனை குறை சொல்ற? காசு எடுத்துட்டு பொண்ணுக்கு பின்னாடி போய் போடுறான்னு சொல்லிட்டு என்ன விளையாடுறீங்களாங்க? டேய், நான் இந்த ஊருக்கு வரும்போது கையில ஒரு ட்ரங்க் பொட்டி, உங்க சித்தி உங்க பாட்டி தானே கூட இருந்தாங்க. இந்த அளவுக்கு நான் வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு இவங்களை கேட்டா சொல்லுவாங்க. கஷ்டப்பட்ட காலத்துல உங்க அம்மா கூட இருந்தாங்கடா. இவ்வளவு பணம் வந்தது அதை அனுபவிக்கிறதுக்கு உங்க அம்மா கொடுத்து வைக்கல. அவ சாகும்போது உங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவளும் போயிருக்கணும். டேய், உங்க அம்மா சாகும்போது கூட நான் இவ்வளவு அழலடா. இல்ல, இப்படி ரெண்டு பேரும் ஒரு பொண்ணுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு நடக்கல? அவ ஏதோ சின்ன புள்ள, விளையாட்டு தினமும் அந்த பொண்ணுகிட்ட பழகி இருப்பான். அது எதுக்கு காதல் கேதல் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பெருசு பண்றீங்க? தோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு கமுக்கமா உட்காந்துரு பாருங்க. அவனை கேளுங்க. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இந்த குணம் தானே. இவனுக்கு வச்ச பால் பிஸ்கட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பூனை மாதிரி உட்காந்துருக்கோம். பழையெல்லாம் இவன் மேல தூக்கி போடுவான். முதல்ல இவனை கடிச்சு வைங்க. ஏய் ஏய் கிழவி, ஏஞ்சி வந்தானா அப்புறம் அவ்வளவுதான். என்ன 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 தப்பு சொல்ற? அவன் ஒரு பொண்ணு பிள்ளை நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு சொல்ற. அவனை கண்டிக்காம என்ன குறை சொல்ற நீ? ஏய், பாட்டி பத்தி ஏதோ தப்பா பேசுன. என்ன என்னடா தூக்கி அடிச்சனா தெரியும். நான் சொல்றேன்ல. டேய், தூக்கி அடிச்சு விளையாடாத. மூஞ்சிலே தூக்கி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். நான் பாத்துட்டு இருப்பேனா? டேய் டேய் அவ்வளவுதான். நிறுத்துங்கடா. ராஸ்கல்ஸ், பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. செய்யற தப்பெல்லாம் விட்டுட்டு திருந்தி ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. இனிமே நீ செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் எனக்கு கணக்கு கொடுத்தாகணும்.
காசு வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி எதுக்கு வாங்குற, ஏன் வாங்கிட்டு போறேன்னு என்கிட்ட நீ சொல்லி ஆகணும். என்னடா என்னடா சிரிப்பு? இது பார், இனிமே நான் அவ பின்னாடி போறேன், இவ பின்னாடி போறேன், இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், இதெல்லாம் வேணாம். நீ ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அவ யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். மாப்பிள்ள உட்காந்து சாப்பிடுங்க. மாப்பிள்ள நீங்க சாப்பிடலன்னா இவனுக்கு 2 பேரும் சாப்பிட மாட்டானுங்க. சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், இவங்க 2 பேருக்கும் போடுங்க. அப்புறம் சொல்லுமா. வந்து தம்பி யாரு? உங்களோட வேலை பார்க்குறாரா? நம்ம பத்திரிகையில தான் மாமா ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றாரு. அப்புறம் சொல்லு தம்பி, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது கிரானைட் கம்பெனியில் வேலை போட்டு தரணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன விஷயம் சொல்லு. வந்து இவங்க இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? ஐயோ, அத்தை இருக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லு. வந்து அது வந்து நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ மென்று முழுங்கிட்டு இருக்கேன். தயங்க வேண்டாம், தைரியமே சொல்லு. தம்பி நீயாவது சொல்லுப்பா. சார் அது அது வந்து நான் இல்லை சார். ஜீவா சார்கிட்ட நீயே சொல்லிடு. சொல்லுமா. மாமா, அம்மா எனக்கு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், ஃபோனில் கூட என்கிட்ட சொன்னான். அண்ணா அண்ணா ஏன் கண்களுங்கிற? என்ன விஷயம்? நான் இவரு விரும்புற. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. யாரோ யாரையோ காதலிப்பாங்களாமா, கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாங்களாமா, நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஏற்கனவே அண்ணாமலை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பம் அழிஞ்சது போறதா? விசாலம் உள்ள போ. என்னங்க யாரையோ காதலிக்கிறேன்னு தைரியமா வந்து நிக்கிறா?
உள்ள போங்கிறேன். இதே என் பொண்ணு பண்ணா நான் நடு ரோட்ல வெட்டி போடுவேன். ஓடி உள்ள போங்கிறல்ல. போ. நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. உன் மேலே அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அண்ணாமலே அவளுக்கு பிடிக்காது, அதனால தான் அப்படி பேசிட்டு போகிறான். இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யணும்? மாமா, அம்மா கிட்ட எங்க விஷயத்த சொல்லி நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மாவிட்ட நீயே தைரியமாக பேசலாமே. பத்திரிக்கை ஆசிரியர் வேலை பார்க்குறான், பார்க்கறதுக்கு நல்ல வேலை இருக்கான். அம்மாவுக்கு தெரிஞ்ச பையன், நீயே அம்மாட்ட பேசலாமே. நான் சொல்லணும்னு தான் மாமா சொன்னேன். இவரு தான் வேணாங்கிறாரு. சார், ஜீவாவை நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் மேடமோட பொண்ணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ணிருக்க மாட்டியா? அது இல்லை சார், நான் மேடம் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். சார், அவங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சார். அண்ணாமலை பற்றி நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. நீ நல்லவனாக இருந்து உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் அண்ணாமலையும் உங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வைப்பான். சார், நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் சார். என் குடும்பமே என்னை நம்பி தான் சார் இருக்கு. நான் போய் மேடம் கிட்ட உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்குற தைரியம் எனக்கு இல்லை சார். மாமா, இவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. அது எப்படிமா ஒருத்தரை பார்த்தோன்னே இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்றீங்க? சரி, உங்கள் 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன், அப்பா அம்மா யார், குடும்ப நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அண்ணாமலைகிட்ட பேசுகிறேன். அநேகமாக அண்ணாமலை ஒத்துக்குவான்னு நம்புகிறேன். சார், நீங்கள் போய் என் வீட்டுக்கு ஏன் வர வேண்டாங்கறியா? இல்லை, வாங்க சார், வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. வாங்க சார். சொந்த வீடா? இல்லை சார், வாடகை வீடு. என்ன வாடகை கொடுக்குறீங்க? 3000. எத்தனை வருஷமாக இங்கே குடியிருக்கீங்க? 2.5 இயர்ஸா. வாங்க சார், உள்ளே போகலாம். அப்பா அம்மா இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க, வாங்க சார். ரொம்ப சந்தோஷங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷங்க எங்க வீட்டுக்கு வந்தது சீட்டாட்டத்துல 4 டிக்கு ஒரே சமயத்தில் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, என்ன வேலை பார்க்குறீங்க? In 1977 ஒரு 25,000 கொப்பரை தேங்காயை வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருந்தேன். ஃபினான்ஸ் மாட்டாததுனால அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு சும்மா தான் இருக்கேன். ஆனா ஓய்வு நேரத்தில் அந்த சும்மா தான் இருக்கேன். ஏன்பா, ஒரு சிஸ்டர் இருக்கான்னு சொன்ன? மா, ஷீலா, இங்க வாமா. சார், இவங்க தான் சார் என்னோட அக்கா. உங்கள் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ரொம்ப சாரி சார், ஷீலா தான் என்னோட அக்கான்னு சொல்லாமல் இருந்ததுக்கு. என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க? சாரு காப்பி கொடு.
எடுத்துக்கங்க சார். சாப்பிடுங்க. சார், என் பொண்ணை பற்றி உங்ககிட்ட யாரோ தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க சார். அதனால் நீங்களும் என் பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க சார். என் பொண்ணு தங்கமான பொண்ணு சார், நல்ல பொண்ணு சார். ஆமா சார், அவ வேலை போனதை பத்தி கூட கவலைப்படல. எங்க முதலாளி தவசி சார் என்ன தப்பா நினைச்சிட்டாரு, தவசி சார் என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னு புலம்பிட்டே இருந்தா. 4 நாளா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அழுதுகிட்டே இருக்கா. என்னடி பாக்குற, அழுண்டி. நான் எந்த தப்பும் பண்ணல சார். தமிழரசி மேடத்துக்கிட்ட நான் ஒன்றும் சொல்லல. நீங்க என் மேல சந்தேகப்படாதீங்க சார். தயவு செஞ்சு உங்க ஆபீஸ்ல எனக்கு வேலை போட்டு கொடுங்க சார். எனக்கு வேற எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஏமா அனாவசியமா அழுதுகிட்டு இருக்க? இப்போ என்ன ஆயிடுச்சு? சாரு நாமும் தான் 1க்குள்ள 1, 2க்குள்ள 2, 3க்குள்ள 1 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் சம்மந்தியாக போறோம். வேணா நீ பாரு, கண்டிப்பா உனக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு. அழுவாத. அவரு குடுக்காட்டி என்ன, நம்ம பையன் ஜீவா கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி தர மாட்டேன்னா என்ன? ஏண்டா திவாக்க, செய்ய மாட்டேன்? அப்போ நான் கிளம்புறேன். என்ன சார் ஒன்றும் சொல்லாமல் போகிறீங்க? ஏன்டா அனாவசியமா ஃபீல் பண்ற? சாருக்கு தான் என்ன பார்த்தோன்னா முதல்ல பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சி போச்சு, மொத்தத்துல நம்ம குடும்பத்தையே சாருக்கு பிடிச்சி போச்சு. இப்ப சாரு நேரா தங்கச்சி அண்ணாமலையை பார்க்க போறாரு, நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்ல போறாரு, கல்யாணத்தை ஜோம் ஜாமனி நடத்த போறாரு. அப்படிதானே சார்? சொல்லுங்க சம்பந்தி. திவாகர், கொஞ்சம் சார் என்ன யோசிக்கிறீங்க? ஏன் சார் ஒன்றும் சொல்லாமல் போகிறீங்க? என் சிஸ்டர் ஷீலா. அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ ரொம்ப நல்லவன். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்தில் அண்ணாமலை தான் முடிவு பண்ணணும். நானோ ஜீவாவோ கட்டாயப்படுத்தி அண்ணாமலையை சம்மதிக்க வைக்க முடியும்னு தெரியல. அப்படியே அண்ணாமலை சம்மதிச்சாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தன்னோட பொண்ணை வாழ விடுவான்னு எனக்கு தோணும் சார். இல்லை, ஒருவேளை தனி கொடுத்தனும் போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் அண்ணாமலைகிட்ட பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. என்ன தப்பு பண்ற? நான் தப்பு பண்றேன்ல? மறுபடியும் என் பேர்ல ஒரு லெட்டர், அதை நீங்க நம்பி கொண்டு வந்து என் பெட் மேல போட்டிருக்கீங்க இல்ல? அவமானப்படுத்துறீங்கம்மா, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்கம்மா. முதல்ல இந்த மாதிரி தான் ஒரு லெட்டர் வந்தது. உடனே என்ன சொன்னீங்க? இனிமே நீ காலேஜுக்கு போறதா இருந்தா அன்வர் அங்கிள் கிட்ட தான் போய் காசு வாங்கணும்னு சொன்னீங்க. அவர்கிட்ட போய் நின்னா அவர் 1008 கேள்வி திருப்பி கேட்கிறாரு. உன் காலேஜுக்கு 4 கிலோமீட்டர் தானே இருக்கு, நீ எதுக்கு டெய்லி 5 லிட்டர் பெட்ரோல் போடுற? வேணும்னா நான் உனக்கு பெட்ரோல் பங்க்ல டோக்கன் வாங்கி தரேன்னு சொல்றாரு. அவ்வளவு கேவலமா போயிட்டேனாமாண்ணா? சரிம்மா, இப்ப இந்த லெட்டர் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா? நான் காலேஜ் போறதை நிறுத்த போறீங்களா? இல்ல இனிமே காலேஜுக்கு நடந்தா போனோம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன
ஏன் கத்துற? ம்? எதுக்காக கத்தி கத்தி பேசுற? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அப்பத்துல இருந்து கத்திட்டு இருக்கேன். என் முகத்தை பார்த்து சொல்லு. என் முகத்தை பார்த்து சொல்லு, தப்பு பண்ணல என்ன? நான் தப்பு பண்ணலமா? நான் தப்பே பண்ணலமா? எவனோ ஒருத்தன் எனக்கு பிடிக்காதவன், எனக்கு வேண்டாதவன் இந்த மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி எழுதி போட்டிருக்கான். அது நீங்க நம்புறீங்களே? இந்த லெட்டர் பார்த்து நீங்க என்னமா பண்ணிருக்கணும்? உடனே கிழிச்சு போட்டிருக்க வேண்டாம்? என் பொண்ணு அந்த மாதிரி இல்லைன்னு நீங்க சொல்லிருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு என்ன நம்பாம கொண்டு வந்து என் பெட் மேல போட்டிருக்கீங்களேமா? சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்? இந்த லெட்டருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் தீ குளிக்கணுமா? இல்ல நான் அந்த தப்பு பண்ணலன்னு உங்க தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணணுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப வேதனைப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப காயப்படுத்துறீங்கம்மா. நான் ஒத்துக்கிறேன், சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எங்களை எடுத்து வளர்த்தீங்க. நாங்க இந்த நிலைமைக்கு வர நீங்க ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேம்மா. அதுக்காக இப்படியா இப்படியா அடிமை மாதிரி நடத்துறோம்? கொஞ்சம் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றீங்களேம்மா. யார் இந்த அன்வர் அங்கிள் எனக்கு அளந்தளந்து காசு கொடுக்கறதுக்கு? பார்க்க போனா இந்த வீடு எங்க அப்பாக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம். அந்த பத்திரிகை ஆபீஸ் எங்க அப்பாவோடது. யார் இந்த அன்வர் அங்கிள் எனக்கு அளந்தளந்து காசு கொடுக்கறதுக்கு? இந்த பாருங்கம்மா, இந்த லெட்டருக்காக நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லம்மா. அதை பத்தி நான் துளி கூட கவலைப்பட போறது இல்லம்மா. என்னடி நான் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு? அம்மா அம்மா, ஏய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கடி? வெளிய வாங்க போடி. இது பாருங்கம்மா, நீங்க யாருன்னு கேட்க எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. சும்மா இரு ஜோதி. நான் பேசிட்டு இருக்க கேட்க மாட்டேமா? நீங்க என்ன நம்பல ஜோதி. நான் உங்களை முழுசா நம்புறேம்மா. போடி. அம்மா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. எப்பவுமே உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருப்பா. உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காமா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். ஜோதி வந்துட்டாளா? ம். என் மேல கோச்சுக்கிட்டா வீட்டை விட்டு போயிடுவியா? வீட்டை விட்டெல்லாம் போலாமா? சப்ஜெக்ட்ல ஒரு டவுட். ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் தாமா போயிருந்தேன். காலையில உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ஐம் சோ சாரிமா. நான் உங்களை அவமானப்படுத்தணும்னோ வேதனைப்படுத்தணும்னோ அந்த மாதிரி பண்ணலமா. இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. ஒரு ஸ்டூடெண்ட் மேல இன்னொரு ஸ்டூடெண்ட் ரொம்ப பொறாமப்படுவாங்கம்மா. அவங்கள யாரோ அம்மா இந்த மாதிரி என்னை பத்தி ஒரு தப்பான லெட்டர் எழுதியிருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்காம அந்த லெட்டரை நம்பி நான் தப்பு பண்ணலமா. நான் நிஜமா தப்பு பண்ணலமா. நான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேம்மா. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா உங்க முகத்தை பார்த்து பேசிருக்க மாட்டேம்மா.
நிஜமா நான் தப்பு பண்ணலம்மா. சரி, போய் சாப்பிடு. நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். நான் அன்வர்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போய் சாப்பிடு. இல்லம்மா, எங்க யார் மேலேயாவது உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா அது எங்க மேல காட்டாம சாப்பாடு மேல தான் காட்டுவீங்க. வாங்கம்மா, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லம்மா, நீ போ, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா, நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்லம்மா. நீ போ. உங்க காலில் வேணா விழட்டுமா? ப்ளீஸ் வாங்கம்மா. நீ போ. போய் சாப்பிடு. வழி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்ததை பத்தி நீ பேசக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஓகே? ஐம் சாரிம்மா. நம்மள எனக்கு நடந்தது எதையும் நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம். பெருசுப்படுத்தினீங்கன்னா நமக்கு தான் அவமானம். இந்த 3 பசங்க மேல நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நம்மள அவங்களையும் நம்மளையும் கட்டி வச்சிருக்கிறது ஒரு எமோஷனலான விஷயம். கதிர், இத ரொம்ப எடுத்துட்டீங்கன்னா அறுந்துடும். கதிருக்கு நம்ம கொடுத்த வாக்கு, இந்த 3 பசங்களையும் நம்ம நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சது எதுவுமே நடக்காதா நம்மள? நம்மள இந்த 3 பசங்களும் வளர்ந்துட்டாங்க, பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூப்பிட்டு கண்ணீங்க, திட்டுங்க. ஆனா அடிக்க மட்டும் போயிடாதீங்க. எனக்கு புரியுதா நம்மள? நீங்க அந்த பசங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கீங்க. அதே பாசத்தை அவங்க திரும்பவும் காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. திரும்பவும் சொல்றேன், நம்மள எந்த உறவும் கடைசி வரைக்கும் கூடவே வராது. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அண்ணாமலை ஒரு எமோஷனல் கலவை. சரி, அப்படியே இருங்க. இல்ல அன்பர், என்னால அதை ஏத்துக்க முடியாது. அந்த பசங்க என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க, நான் அவங்க மேல உயிரை வச்சிருக்கேன். நமக்குள்ள இருக்கிறது ஒரு அன்பு சங்கிலி. அதனாலதான் ஜோதி இப்ப வந்து அவ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறா. அதனாலதான் திரும்பி வந்திருக்கா. புரியுதா? ஆனா அவ ஏதோ தப்பு பண்றா அன்பர். போய் சொல்றா. அது எனக்கு நல்லா தெரியுது அன்பர். அவ தப்பு பண்றா, அவ போய் சொல்றான்னு. தப்பு பண்றவங்க தான் கோவப்படுவாங்க, சத்தம் போடுவாங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க. அவளுக்கு தெரியும் நான் அவளை நம்பலன்னு. அதோட உச்சக்கட்டத்தான் என் கையை உதறினது. அவ ஏதோ தப்பு பண்றா அன்பர். அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க வேணா ஜீவாவும் ஜான்சி கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறீங்களா? அவங்கள கூப்பிட்டு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மள. எனக்கும் ஜோதி ஏதோ தப்பு பண்றான்னு தெரியுது, ஆனா புரிய மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே விட்டுருங்க. இனிமே ஜோதியை கொஞ்ச நாளைக்கு நம்ம கண்டிக்காம விட்டுடலாம். நம்ம கண்டிக்காம விட்டுட்டோங்கிற ஒரு சுதந்திரத்துல மறுபடியும் அவ தப்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப புடிச்சிடலாம். நீங்க ஏதோ ஒரு கிரிமினலை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல சொல்றீங்க. அவ என் பொண்ணு அன்பர். உங்க பொண்ணு தானே? உங்க பொண்ணு தானே தப்பு பண்றா? அப்போ இப்படிதான் கண்டுபிடிக்கலாம் நம்மள. விட்டுருங்க. வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். நான் வரேன். அதான் ஜோதி வந்துட்டால, வாங்க.
கார் நிறுத்திருக்க? உங்க எல்லாரையும் உள்ள கொண்டு போய் எங்க அப்பா முன்னாடி நிறுத்தி நாங்கெல்லாம் மகாபலிபுரம் போறோம், எங்களுக்கு உல்லாச நிதி தாங்க நான் கேட்க முடியும்? ஏறு, ஏதாச்சும் போய் சொல்லி காசு வாங்கிட்டு வரேன். சரி சீக்கிரமா. ரோதி, நீ எதுக்கும் உள்ள உட்கார. ஏன்? இல்ல, என் தம்பி அந்த காதலுக்கு இருக்க இங்க எப்ப வேணாலும் வருவான். அவன் வந்தா உன்னை டார்ச்சர் பண்ணுவான். வரட்டும். அவன் மூக்கு மேல ஒரே குத்து, திரும்பி கூட பார்க்க மாட்டான் தம்பி. இருவர கொஞ்சம் சொல்ல. ஏய் ஒல்ல பச்சுக்கோர. புரியுதா? என்ன ஏய் இவ லொல்ல பாத்தியா? என்ன மாதிரி டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணனும் கேக்குறாடி. இவள என்ன பண்ணலாம்? ஹேமா வெளிய வா. சீக்கிரம் வாடி. என்னமோ சீக்கிரம். அவருக்கால லூசு கிறுக்க காதல் கிறுக்கன் சுப்பு வந்திருக்கான். அவ்வளவுதான், என்ன பார்த்தா டார்ச்சர் பிளேட் போட்டுவான். அந்த காதல் சிக்கன் தானே? ஆமா, நான் பார்த்தா இல்ல சொல்லிட்டு இல்ல. இரு நான் பாத்துறேன். இங்க வா. என்ன பாக்குறீங்க? 1 2 3 4 5. ஓய், என்ன நெக்கல? என்னடா பண்றீங்க? இல்ல, எங்க அப்பங்காச எப்படி கரையாக்குறீங்கன்னு பார்த்தேன். எங்க அண்ணா நல்லாவே கரையாக்குறான். ஏய் அவனுக்கு போய் அவார்ட் கொடு. என்ன ப்ளீஸ்யா போ. ஆமா, ஜோதி வரலையா? ஜோதியா? அவ வந்து வீட்ல இருப்பா. அவ காலை கட்டி புடிச்சிட்டு அழுடா சொல்லும் போ. இல்லையே, வீட்டுக்கு போயிட்டு தானே வரேன். அவங்க இல்லையே. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா? ஏண்டா படிக்கிறது மத்ததுல இதே பண்ணிட்டு இருக்க? எங்க அண்ணனை அழிச்சிடாதீங்க. நாங்க முடிஞ்சா ட்ரை பண்றோம்ல. இங்க வாங்க ஒரு நிமிஷம். போடா. ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? ஏமா, என் காலேஜ், என் ஃப்ரெண்டு கூட. சரி, பேசிட்டேன். போறோம். ஏய், ஜோதி கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. அவ ஏன் ஆளு. சரியான லூஸ் தான். வாடி போலாம். போயிட்டா வா. போயிட்டேன். வா ஜோதி போலாம். சீக்கிரம் வண்டி அடியா. பார்த்தானே மிஸ். எப்படி நான் தம்பியை சமாளிக்கிற நீ? கஷ்டம்டா. இந்த பாருங்க பழனியப்பன், இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டீங்க, பப்ளிஷ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ப்ரூஃப் எல்லாம் காட்ட முடியாது. பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவதுன்னா என்கிட்ட கேளுங்க ப்ளீஸ். ஆமா. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை போட்டோ உங்ககிட்ட கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. இது வரைக்கும் நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னடானா என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடியலன்னா நாங்கள் வேற இடம் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, அதனால போட்டோவை காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்களேன், அதுக்குள்ள நான் கேட்டு. ஒரு நிமிஷம். இந்த பாருங்க பழனியப்பன், இப்பதானே ஃபோன் பண்ணீங்க. நீங்க திரும்ப ஹலோ யாரு? ஆமா, யாரு? நாங்க பொதுநலத்துறை அமைச்சர் வீட்ல இருந்து பேசுறோம். ஓ சொல்லுங்க. அமைச்சரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக உங்க ரிப்போர்ட்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாரு. இன்னும் வரல. அமைச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. மினிஸ்டர் வீட்டுக்கு எந்த ரிப்போர்ட்டர் போனோம்? திவாகர் தான் போகணும் மேடம். ஆனா அவர் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல, உடம்பு சரியில்லையா. அவர் வேலைக்கு வரலன்னா இந்த ஆபீஸ் நடக்காதா? பத்திரிக்கை நடத்த முடியாதா? முதல்ல வேற ஆள் அனுப்புங்க. எஸ் மேடம். சாரிங்க, வேற ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துடுவாரு. ஆமா, கரெக்டா வந்துடுவாரு. தேங்க்யூ. நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு 2-3 நாள் கழித்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். அப்போது நான் வரட்டுங்களா? சரிங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா. ஏய், நீ என்ன அன்வர், ஏன் ஆபீஸ் கூட்டிட்டு வந்தீங்க? என்ன நம்மளை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் சூர்யா வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு ப்ராமிஸ் பண்ணோம் இல்லையா? அதான் ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ, மறந்தே போயிட்டேன். இப்போ நாளைக்கு போலாமா? நான் அப்பவே சொன்னல அன்வர் அங்கிள், நான் பேசாம வள்ளி கூடயே போயிருக்கலாம். நம்ம 3 பேர் மட்டும் போயிருக்கலாம். அம்மா, நான் வள்ளி கூட போறேமா? சரி சரி, நாங்க கிளம்புறோம். வேண்டாம், நானே வரேன். வாலு வா, நினைச்சதை சாதிச்சிட்டல.
வா 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 சுபானு சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனே. அண்ணன் சாப்பிட்டானா? இல்லப்பா. ஏன் தெரியல, ஸ்கூலுக்கு கூட வர மாட்டானாம்பா. ஏனா? ஏன்னு கேட்டு அடிக்க வரான்ப்பா. அம்மா எங்க இருக்கா? மேல முன்ன உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. சிவா, என்னடா என்ன பல்லு வலிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போல? போல. ஏன்? சித்தி வந்தாதான் போவேன். சித்தி விடணுமா? சித்தி விடணுமா? நாத்துல போக மாட்டேன். நாத்துல போக மாட்டேன். ஓடிடு உன்னை. சித்தி ஏங்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஓடி இந்த பக்கம். எத்த விட்டு பாக்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ராஸ்கல். ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? டேய் 10 எண்ணுமே. அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போல கொலை விழுகும். போடா. போடா. போ. என்னாச்சு உங்களுக்கு? அப்படி நாங்க உங்ககிட்ட என்ன கேட்டோம்? தமிழரசி வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி தானே கேட்டோம். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எவ்வளவு ஆசையா பார்த்து அந்த பொண்ணு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்கா. துளி கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறீங்க. நன்றி கிட்ட உன் தங்கச்சி தாண்டி. சொத்து காசுப்பட்டு என் தம்பி கல்யாணம் பண்ணி அவனையே கொலை பண்ணி கொலகாரியாவோ. உங்க தம்பியை கொலை பண்ணது உங்க தங்கச்சி. ஏதோ ஒரு போட்டோ காட்டி உங்களை ஊசி போட்டு தமிழரசி வீட்டை விட்டு துரத்திட்டா. அப்படி அவளை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு என்ன எழுவு அந்த போட்டோல இருக்கு? தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? பார்க்கணுமா? அதை பாரு. உன் தங்கச்சி யோகியதை பாரு. வெடி வச்சிருந்தா பசங்க பார்த்துட்டு பாக்கெட்லயே வச்சிருக்கேன். அம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேம்மா. போடா கண்ணா. அப்பா உனக்காக ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கி வச்சிருக்காரு. சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. போயிடு போ. போடா. ஸ்கூல் டைம் ஆகுதுல, போய் கார்ல உட்கார். என்னால நம்ப முடியலங்க. இதுல ஏதோ ட்ரிக் இருக்கு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. குட் மார்னிங் சார். என்ன சார், உங்கள் பொண்ணு முன்னாடியே வந்துருச்சு, உங்கள் பையன் மட்டும் லேட்டாக வர்றான். அவனுக்கு கொஞ்சம் வயிற்று வலி, டாக்டர் கூட்டி போய் மருந்து வாங்கி கொடுத்தேன். பிரின்சிபால்கிட்ட சொல்லுங்கள் நான் ட்ராப் பண்ணேன்னு. பரவாயில்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். நீ வாப்பா. வாட்ச்மேன், கார்ல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் விட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சிவா போல? ஆட்டோ எங்க போகணும்பா? மீனாட்சி லாட்ஜ். சரி உட்கார். ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் வந்து சிவாவோட கிளாஸ் டீச்சர் ஜாஸ்மின் பேசுறேன். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தது. ஆமா, சிவா எப்படி படிக்கிறான்? அது விஷயமா தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல சிவாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை, நல்லா தானே இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது.
யாரையும் ஆப்சென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா சிவா வரல, அதான் என்னன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன சொல்றீங்க? காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போனானே, அவன் சரியா சாப்பிட்ட கூட இல்லைங்க. இல்ல கிளாஸுக்கு வரலையே. வரலையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? மேடம் நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. பக்கத்துல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம். நல்லா தேடி பாருங்க. ஆனா ஸ்கூலுக்கு அவன் வரல. இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு. தேடி பாருங்க, பயப்படாதீங்க. வந்துடுவான். சரிங்க சரிங்க. இந்த மனுஷன் வேற காலையில புள்ளைய ஓட ஓட விரட்டி அனுப்புனாரு. எங்க போயிருப்பானோ? செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எங்க போய் தேடுவேன் நானு? ஹலோ ஹலோ, சார் இருக்காரா? சார் வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியல, நீங்க வேணா செல்லுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் செல்போன் பண்ணி பார்த்தாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சரி, நீங்க அவர் வந்தாக்கா வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க, அவசரமா பேசணும். சரி மேடம். என்ன பண்ணுவேன்? நிறுத்துங்க அங்கிள், நிறுத்துங்க அங்கிள், நிறுத்துங்க. இங்க எதுக்கு நிறுத்த சொல்ற? இங்க இல்லடா மீனாட்சி லாஜே. டேய் என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு, குடிங்க. சிவா, எப்படியா இருக்க மாமா பையா? சிவா, இங்க என்ன பண்ற? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அம்மா அப்பா வந்திருக்காங்க. எப்படிடா இருக்க? எங்க போற? சித்திய பார்க்க போறேன். ஸ்கூலுக்கு போல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.